குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செவ்வாயன்று தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட் அறிவிப்பில் நீண்டகால மூலதன ஆதாய வரி விகிதம் 10%-இருந்து 12.50% உயர்த்தப்பட்டுள்ளது. அதோடு இண்டெக்ஸேஷன் வாய்ப்பும் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு இண்டெக்ஸேஷன் வாய்ப்பை நீக்கியதால் தங்களுக்கு லாபமா நஷ்டமா என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இன்னும் சிலருக்கோ இண்டெக்ஸேஷன் என்றால் என்ன என்றே முழுமையான புரிதல் இல்லை. இண்டெக்ஸேஷன் என்றால் என்ன என்பது பற்றி முதலில் பார்ப்போம். இந்த ஆங்கில சொல்லை விலை குறியீட்டுடன் இணைக்கப்பட்ட வளர்ச்சி என்று சொல்வார்கள். அதாவது நாம் ஒரு வீட்டை வாங்கினால் அதன் விலை படிப்படியாக உயரும். இந்த விலை உயர்வுக்கு 2 அம்சங்கள் முக்கிய காரணங்களாக இருக்கும். ஒன்று உண்மையான மதிப்பு உயர்வு, இரண்டாவது பணவீக்கம். இதில் பணவீக்கம் நம்மை போன்ற சாதாரணமானவர்கள் கட்டுப்பாட்டில் வருவது கிடையாது. பணவீக்கம் கூடுவதும் குறைவதும் நம் கையில் இல்லை. அதனால் அந்த பணவீக்கத்தின் சுமையை மக்கள் மீது சுமத்தக்கூடாது என்ற கட்டத்தில்தான் இண்டெக்ஸேஷன் வருகிறது. உதாரணமாக 2001 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய ஒரு வீட்டை இப்போது, அதாவது 2024 விற்பனை செய்யும் போது அதன் விலை 50 லட்சம் ரூபாயாக உயர்ந்துவிட்டது. வீட்டை விற்பதால் விற்பனை விலையிலிருந்து வாங்கிய விலையை கழித்தால் லாபத்தொகை கிடைத்துவிடும். ஆனால் அந்த வீட்டின் விலை உயர்ந்து லாபம் கிடைக்க நாம் ஏற்கனவே சொன்ன 2 காரணங்கள் இருப்பதையும் மறந்துவிடக்கூடாது. அப்படியென்றால் பணவீக்கத்தை எப்படி கணக்கில் கொண்டு வருவது? இதற்குதான் மத்திய அரசின் வருமான வரித்துறை ஒவ்வொரு ஆண்டும் விலை பணவீக்க குறியீடு என்ற மதிப்பை வெளியிடுகிறது. இந்த குறியீடு ஒவ்வொரு ஆண்டும் பணவீக்கம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அதை குறிப்பதாக இருக்கும். இதற்கு முன் 1981 அடிப்படை ஆண்டாக வைத்து ஒவ்வொரு ஆண்டும் குறியீட்டின் மதிப்பு வெளியிடப்பட்டது. பின்னர் 2001 ஆண்டு அடிப்படை ஆண்டாக மாற்றப்பட்டது. 2001 இந்த குறியீட்டின் மதிப்பு 100 புள்ளிகள். அதுவே 2024-25 நிதியாண்டில் 363 புள்ளிகளாக அதிகரித்துள்ளது. வாங்கிய விலையை விற்பனை செய்யும் ஆண்டின் இண்டெக்ஸேஷன் மதிப்பு புள்ளியுடன் பெருக்கி வாங்கிய ஆண்டின் இண்டெக்ஸேஷன் மதிப்பு புள்ளியுடன் வகுக்கும் சூத்திரம்தான் இண்டெக்ஸேஷன் கணக்கிடும் முறை. உதாரணமாக 2001 வாங்கிய வீட்டின் தற்போதைய மதிப்பை தெரிந்து கொள்ள வாங்கிய மதிப்பான 10 லட்சம் ரூபாயுடன் விற்பனை செய்யும் 2024 இண்டெக்ஸேஷன் மதிப்பு புள்ளியான 363 பெருக்கி வாங்கிய ஆண்டின் இண்டெக்ஸேஷன் மதிப்பு புள்ளியான 100ஆல் வகுக்கும் போது 36,30,000 ரூபாய் தற்போதைய மதிப்பாக கிடைக்கிறது. இந்த தொகையை விற்பனை விலையான 50 லட்சத்தில் கழிக்கும் போது மூலதன ஆதாய தொகை கிடைக்கும். அப்படி கிடைக்கும் 13,70,000 ரூபாய்க்கு நீங்கள் 20% நீண்டகால மூலதன ஆதாய வரி செலுத்தினால் போதும். அதாவது 2,70,000 ரூபாய். இந்த வரியையும் செலுத்த வேண்டாம் என்று நினைத்தால் மொத்த தொகையையும் வேறொரு வீடு வாங்குவதற்கு செலவிட வேண்டும், அல்லது மூலதன ஆதாயத்துக்கான பத்திரங்களில் முதலீடு செய்ய வேண்டும். ஒருவேளை வாங்கிய வீட்டை தற்போதைய மதிப்பை விட குறைவான விலைக்கு விற்கும் நிலை ஏற்பட்டால் மூலதன நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக அர்த்தம். இந்த நஷ்டத்தை காட்டி வரி சலுகை பெறலாம். ஆனால் இப்போது எல்லாம் மாறிவிட்டது. அதாவது இந்த இண்டெக்ஸேஷன் மதிப்பு கணக்கிடல் என்பதெல்லாம் தேவையில்லை. 10 லட்சம் ரூபாய்க்கு வீட்டை வாங்கி 50 லட்சம் ரூபாய்க்கு விற்பதால் லாபம் 40 லட்சம் ரூபாய். இந்த 40 லட்சம் ரூபாய்க்கு மூலதன ஆதாய வரி 12.50%, அதாவது 5 லட்சம் ரூபாய். உயர்த்தப்பட்டது 12.50% போல் தெரிந்தாலும் உண்மையில் கட்ட வேண்டியது 14.95%. அதாவது மேல் வரி, தீர்வை என எல்லாம் சேர்த்து 14.95% வரியாக கட்ட வேண்டும். மூலதன ஆதாய வரி செலுத்துவது என்பது தங்கம், பங்குகள், மியூச்சுவல் ஃபண்ட் என அனைத்துக்கும் உண்டு.